ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். தேங்காய் இருந்ததுன்னா டக்குன்னு நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் தான் இது. வாங்க தேங்காய் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் ரவையை சேர்த்துக்க போகிறேன். நம்ம உப்புமா கேசரி எல்லாம் செய்வோம் பார்த்தீங்களா, நல்லா பொடியாக இருக்கிற ரவை, அந்த ரவையை தான் சேர்த்துக்கிறேன். வெறும் கடாயில் இப்போ இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையோட கலர் மாறக்கூடாது, ஆனால் ரவை நல்லா வறுப்பட்டுருக்கணும். அந்த மாதிரி பார்த்து தீயை குறைச்சி வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும், கொஞ்சமாக ரவை எடுத்துருக்கிறதுனால. இப்போது வறுத்த ரவையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இதே கடாயில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கிறேன். கசகசாவையும் ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு நல்லா வறுத்துக்கலாம். கசகசாவை வறுத்ததுக்கு அப்புறமா வறுத்து வச்ச ரவை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தட்டிலேயே கசகசாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதுக்கு அப்புறமா தேங்காய் 1 கப் சேர்த்துக்க போகிறேன். அதாவது நான் ஒரு தேங்காவை எடுத்தேன். ஒரு முழு தேங்காவை எடுத்து மேலே அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் எடுத்துருக்கிற கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி கப் சைஸ். இதில் 1 கப் ஃபுல்லாக நான் டைட்டாக அழுத்தி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காவை. நீங்கள் கப்பில் அளந்து சேர்த்துக்கோங்க. ஒரு தேங்காய் இல்லை அரை தேங்காய் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை கப்பில் நீங்கள் அளந்து சேர்த்துக்கோங்க. 1 கப் தேங்காய் எடுத்திங்கன்னா மற்ற பொருளை பார்த்தீங்கன்னா அதே கப்பில் அளந்துக்கணும். அதுக்காக தான் அளந்து சேர்க்குறோம். ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்கக்கூடாது. தேங்காய் சேர்த்துட்டு கலர் மாறிடும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வறுத்துக்கலாம். தேங்காவை ஓரளவுக்கு நல்லா நான் வறுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஆனால் ரொம்ப நேரம் நான் வறுக்கல பாருங்கள். ஒரு 4-5 நிமிஷம் தான் நான் நல்லா வறுத்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு வாரமெல்லாம் வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்கிற மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம எடுத்துருக்கிற அளவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் தேங்காய். அதனால் 1 நாள் இல்லை 2 நாள்லேயே நமக்கு காலி ஆகிடும் லட்டு சாப்பிட்றதுக்கு. 1 நாள் 2 நாளில் சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப நேரம் வறுக்க வேணாம் தேங்காவை. கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ட்ரையாக நான் வறுத்து எடுத்துருக்கேன் பாருங்கள், லைட்டாக உதிரியாக வர அளவுக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன் ரவை கசகசாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சமான பொருள் எடுத்துருக்கிறதுனால மூடி போட்டு அரைக்கும் போது சரியாக அரைப்படாது. அதுவே இந்த மிக்ஸி ஜாருக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்து இப்படி மூடி வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அரைப்பட்டு வரும். இப்போது பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடர் ஆகக்கூடாது பொட்டுக்கடலை. சும்மா லைட்டாக பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்தோம்னாலே போதும், பொட்டுக்கடலை நல்லா பொடியாக வந்துடும். வறுத்து எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தேங்காய் கூட அரைச்சி வச்சுருக்கிற இப்போ இந்த ரவை கசகசா பொட்டுக்கடலையை சேர்த்துடலாம். கூடவே 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். தேங்காயோட எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு இந்த கடாயில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. முதல்ல கப்பில் 3/4 கப் சர்க்கரை அளந்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க வேணான்னு சொல்லிட்டு நான் 3/4 கப்புக்கும் கொஞ்சம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் குறைவாக சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போது தண்ணி பார்த்தீங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு நம்ம சர்க்கரையை கரைச்சிக்கலாம். பாகு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி பதம்லாம் வரக்கூடாது. கையில் நம்ம தொடும்பொழுது நல்லா அந்த பிசு தன்மையோடு இருக்கணும். கொஞ்சம் நல்லா கையில் ஒட்டுற மாதிரி வரணும். அந்த பதம் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1/2 கம்பி பதம்னு எடுத்துக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நம்ம தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு சர்க்கரை கரைஞ்சதுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக அந்த பிசு தன்மை வந்துடும். சர்க்கரை நல்லா கரைஞ்சி 1 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணிங்கனாலே போதும், அந்த கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துடும். கரெக்டாக இப்போது பாகை எடுத்து கையில் இப்படி தொடும்பொழுது அந்த பிசு தன்மை கரெக்டாக வந்துருச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம
ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும், அப்போ தான் நம்ம உருண்டை பண்ண முடியும். இப்போ வந்து உருண்டை பண்ண முடியாது, கைகளால் எடுத்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். தீயை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. சர்க்கரை பாகு வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கையில் தொடுற அளவுக்கு சூடு குறையட்டும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். கையில் லைட்டாக தொடுற அளவுக்கு சூடு குறைஞ்சிடுச்சு இப்போது. ஆனால் கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் இருக்குது. கொஞ்சம் சூட்டோடு இருக்கும்போதே நம்ம பிடிச்சிக்கலாம் உருண்டை. கையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் வந்து தடவிக்கோங்க. கொஞ்சம் சூடு பொறுக்க முடியும். அதுக்கப்புறம் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் லட்டு நம்ம உருட்டும் பொழுது. சாப்பிடவும் நல்லாயிருக்கும் நெய்யோட வாசனையோட. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக லட்டு வந்து ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு பிடிச்சிருக்கோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இதே மாதிரி கூட வச்சுக்கலாம். லட்டு வந்து ஒருவேளை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் எடுத்துக்கோங்க. அதாவது தேங்காவை வெறும் கடாயில் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ அந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் டெசர்ட்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட் நிறைய யூஸ் ஆகும். ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த டெசிகேட்டட் கோகோனட்டில் இப்படி நல்லா அப்படி புரட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். பார்க்க இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பார்க்க சூப்பராக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் இந்த லட்டு வந்து இருக்கும். வெறும் தேங்காய் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆனால் கூட நான் சொன்ன இந்த எக்ஸ்ட்ரா பொருட்களையும் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.